போது நமக்கு தேவையான நிறைய சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த தக்காளியில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, பி, சி, கே, பாஸ்பரஸ், இரும்புச்சத்து இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து கலோரி மற்றும் மாவு சத்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் கூட இதை வந்து அவாய்ட் பண்ணாமல் சாப்பிட்லாம். விட்டமின் கே மற்றும் கால்சியம் வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால நம்ம உடம்புல எலும்புகள் வந்து உறுதியாகுது. தினமும் தக்காளியை சாப்பிட்றதுனால மலைக்கண் வியாதிலாம் வராமல் தடுக்கிறதுக்கு உதவுது. இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 5-6 தக்காளி எடுத்துக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பழுத்த தக்காளியாக. அதை வந்து மேல் இது கட் பண்ணி போட்டுக்கிட்டு கையால் நல்லா நசுக்கிக்கோங்க. மிக்சிலையும் போடலாம், பட் ஆனால் மிக்சியில் போட்டால் அதனோட டேஸ்ட்டே வேறு மாதிரி மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோலை வந்து நல்லா நசுக்கி எடுத்துகிட்டு அதை தூக்கி போட்டுறாதீங்க, தாளிக்கிறதுக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அதே மாதிரி இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நம்ம இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால நம்ம இதயத்தில் தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் சேர்றதை வந்து தவிர்க்குது இந்த தக்காளி. இதில் இருக்கிற நிக்கோடின் அமிலம் வந்து தொற்றுக்கள் ஏற்படாமல் சீர் செய்கிறதுக்கும் உதவுது ஃப்ரெண்ட்ஸ். இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அளவு இருக்கிறது. இதில் வந்து நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனாலையும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனாலையும் உடம்பில் கெட்ட கொழுப்புகள் அதிகரிக்காமல் உடல் எடை கூடாமல் இருக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுது. அதாவது உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தினமும் ஒரு டம்ளர் தக்காளி ஜூஸ் குடித்தா ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி நல்லா புழிஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த தோல் கொஞ்சம் 1-2 தான் இருக்கும். இதை வந்து நம்ம ரசத்துக்கு அரைக்கிற பொடியோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ வாங்க நம்ம ரசத்துக்கு என்னென்ன போடுறேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். இது வந்து தக்காளி ரசம் அப்படின்றதுனால 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 4 காஞ்ச மிளகாய், 6-7 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அடிச்சுப்போம் நம்ம. அது கூடவே நம்ம இப்போ எடுத்தோம் இல்லைங்களா, புழிஞ்சு எடுத்தோம் இல்லையா தக்காளி தோலோட இந்த கச்சரை மாதிரி, அதை வந்து இது கூடவே போட்டு அரைச்சிப்போம் நம்ம ஒரு ஓட்டு. அதுவும் வந்து குறன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் அம்மியில் அரைச்சி செய்கிற மாதிரி அந்த டேஸ்ட்லேயே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மழை அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது, அதனோட டேஸ்ட்டு போயிடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி குறன்னு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். குறன்னு இருந்தால் தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். மழை அரைக்கக்கூடாது நம்ம. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தக்காளி சக்கை மாதிரி எடுத்து வச்சுருந்தே கொஞ்சம் 1-2 அதை போட்டு இது கூட போட்டு அதே மாதிரி 1-2 அரைச்சிக்கோங்க. வைப் மோட்லேயே வச்சு அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நம்ம அம்மியில் அரைச்ச டேஸ்ட்டு கொடுக்கும். இது கூடவே நீங்கள் கருவேப்பிலை போட்டு அரைச்சிக்கிட்டாலும் ஓகே, இல்லை கருவேப்பிலை தனியாக கிள்ளி போட்டுக்கிட்டாலும் ஓகே. அதே மாதிரி எப்போதும் போல் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து 2 மிளகா காரம் வேணால் 1 மிளகா ஒன்றா கிள்ளி போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு பச்சை மிளகா போடுறது பிடிக்கும் அப்படின்னா பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கிட்டேன். ஏன்னா வந்து அந்த டேஸ்ட் வந்து என்னோடய தக்காளி வந்து கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கும், கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும்ன்றதுக்காக ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கிட்டேன். எலுமிச்சம்பழம் வந்து கிண்ணத்தில் தான் புழியணும், ரசத்துலேயே புழிஞ்சால் கசந்துடும். உப்பு, மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள் எல்லாமே அதிலே போட்டு கலக்கி விட்டு ஒரு கொதி வந்த பிறகு, அதாவது நல்லா கொதிக்கக்கூடாது, கொஞ்சம் நுரைச்ச மாதிரி வரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் ரசத்தை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி சர்வ் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய இந்த தக்காளியை பற்றி இன்றைக்கி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதே போல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதையும் கூடவே ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உணவே மருந்து, அதை நீ விரும்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.